கடந்த மாதத்தில் நாம் சுத்த பொன்னாய் மாறும்படி ஒரு சில சோதனைகளை அனுமதிக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் வருவது நல்லதற்காக, நம்மளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக. ஒரு மனுஷனுக்கு எந்த போராட்டம் பிரச்சனை எதுவுமே இல்லை அவன் வாழ்க்கையிலன்னா அவன் தேவனை தேட முடியாது, தேவனிடத்துல வர முடியாது, பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ முடியாது. மனம் போன்ற போக்குல வாழ்ந்துருவான். எது பாவம், எது சரி, எது தவறு என்பது அவனுக்கு தெரியாது. நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாக திருடுவது பாவம், விதத்தாளர் விவசாயத்தனம் எல்லாம் பாவம் என்பது ஜனங்களுக்கு தெரியாது. பொருளை எடுப்பது பாவம் என்பது தெரியாது. எல்லாம் அவன் போனா அதான் அவன் வாயின் குடியும் போயினேன்றோம். யோபு புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அந்த சோதனை பாதையின் பாதையை கர்த்தர் அறிவார். அவன் சொல்லுங்க, அவன் சொல்றான், யோபு எல்லாத்தையும் இழந்துட்டு நடுரோட்ல வந்து ஒண்ணுமே இல்லாம சரீரத்திலையும் ஒரு வியாதி வந்து இப்போ அதாவது எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில அவன் சொல்லுகிறான், நான் போகும் பாதையை கர்த்தர் அவர் என்னை சோதித்த பின். இந்த நாட்கள் ஒரு சோதனை நாட்களாய் யோபு எடுத்துக்கொண்டார். எல்லாம் எழுந்து ஒன்றுமில்லாத நிலைமையில வந்து சரீரத்திலும் வியாதி எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில அவர் இதை ஒரு சோதனையாக எடுத்துக்கொண்டார். கர்த்தர் சோதிக்கிறார், ஆனா முடிவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். முடிவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபு குறித்து அவனுடைய ஆரம்பம் தெரியும், நடுவில் அவன் கடந்து வந்த பாதையை தெரியும். அதுக்கு பின்பு 42வது அதிகாரத்துல எல்லாம் டபுள் தி பிளஸிங், இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து அந்த மனுஷனை ஆசீர்வதித்து பல சந்ததிகளை காணும்படி செய்தார். அதான் முக்கியம். அவர் என்னை சோதித்த பொன் நான் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை ஒரு பொன்னாய் தங்கமாய் மாற்றுகிறது. நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல உங்களே அல்ல என்னை சொல்றேன், அலுமினியம், ஈயம், செம்பு, பித்தளை இப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. ஆனா இப்போ பொண்ணா என்னை சோதிச்சு சோதிச்சு கரெக்டா சரியான பாதையில என்னை நடத்தி கர்த்தர் இன்னைக்கு பொண்ணா வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொண்ணுல இருந்துதான் இப்போ சுரண்டி சுரண்டி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் பொண்ண. வேத வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னை போல இருக்கிறது. அல்லேலூயா. வேத வார்த்தைகள் தட்டில வைச்ச தங்கத்தை போல இருக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது, கனியை போல இருக்கிறது என்று சொல்ல. அதே போலதான், அதாவது சோதித்த பின் பொன்னாக விளங்கும். பொண்ணு என்றால் என்ன, அந்த தங்கம் என்றால் என்ன, அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அது விலையேறத்தக்கதாய் கணிக்கப்படுகிறது, எல்லாராலும் விலை உயர்ந்ததாய் நிர்ணயிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொண்ணு முதன்மை இடத்துக்கு எப்போதுமே வைக்கப்பட்டது. ஈடுகட்டவும் பொண்ணை வைக்கிறார்கள். அப்படி நிறைய சொல்லலாம் பொண்ணை குறித்து. பொண்ணுக்குண்டான அத்தனை உயர்வான உலகத்தில் சொல்லப்படுகிற அத்தனை காரியங்களும் நம் வாழ்க்கையில வரும்படி நம்ம ஒரு 2-3 காரியங்களை பார்த்தோம். 2 பேரில் 2:9 பார்த்தோமா? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையை நின்று ரட்சிக்கவும் சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். சோதனை வருகிறது. அந்த சோதனையிலிருந்து எப்படி அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்றால், தேவ பக்தியை காண்பிக்கும் பொழுது அந்த 3 எபிரேய புருஷர்கள் தேவ பக்தியை காண்பித்தார்கள். அவர்களை கர்த்தர் தானியேல் தேவ பக்தி உள்ளவன் என்பதை காண்பித்தான். சிங்கத்து மேலிருந்து தூக்கியது. யோசேப்பு தேவ
பக்தி உள்ளவன் அவனை குழியில் இருந்து சோதனையில் இருந்து கர்த்தர் தப்புவித்தார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். மூன்றாவது 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை இல்லவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஒரு மனுஷனுக்கு என்ன சோதனை வருமோ அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. தேவன் உண்மை உள்ளவராக உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. கொஞ்சம் கவனிங்க, உங்க பிராணிக்கு மேலாக அவர் சோதிக்க விட மாட்டார். அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய பலன் என்னன்றது தெரியும். எந்த அளவுக்கு நீங்க தாங்க ஒரு மாட்டு மேல எவ்வளவு வெயிட் வைக்கணும்னு தெரியும். அதுக்கு மேல வச்சா மாடு உட்காந்துரும், வண்டி நோக்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவாரு. சொல்லுங்க, நம்ம எல்லாம் அதுல ரோட்ல எல்லாம் பாக்குறோம் இல்ல? அப்போ பாருங்க, பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் இடம் கொடுப்பதில்லை. அதுக்கு முதல்ல நம்ம கையை தட்டி நன்றி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. பிராணிக்கு மேல உன்னை சோதிக்க இடம் கொடுக்கறதே கிடையாது. அது பிசாசாகட்டும், உடனே காரியமாட்டம், எதுவுமே பிராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க முடியாது. நீ எவ்வளவு தாங்குவ என்பது கர்த்தருக்கு தெரியும். அந்த அளவுக்கு கொண்டு போவார். 10 கிலோ தாங்குவோம், 50 கிலோ தாங்குவோம் இல்ல? காலேஜ் நீ 50 கிலோ தாங்குவார். அது 70 கிலோ தாங்கும். அதுக்கு மேல பாலாஜி மேல பூஞ்சி வச்சா தூக்க முடியாது இல்ல? அதே போலதான் எனக்கும் ஒரு வெயிட் இருக்கு, ஒரு 100 கிலோ தூக்கலாம். அதுக்கு மேலதான் தூக்க முடியாது. அந்த அளவு உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் முன்பு. அதுக்கு மேல ஒரு 5 கிராம் 10 கிராம் கூட இடம் கிடையாது. தெரியும் அவன் எந்த அளவுக்கு நிப்பான்ட்டு, அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் ஜீவனை மட்டும் எடுக்காதன்னு சொல்லி அனுப்பினான். அதுக்கு இடம் கொடுக்கல. அதான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட கர்த்தர். அதே போலதான் உங்களுக்கும் நமக்கும் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் இடம் கொடுக்கவே மாட்டார். அப்போ நீங்க ரொம்ப பெருசா நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பெருசா டெவலப் பண்ணி ரொம்ப உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியும், உலகத்திலேயே உங்களுக்கு தான் பெரிய பாரம் கஷ்டம் நெருங்க இருக்கிற மாதிரி பேசுவாங்க. பிராணிக்கு மேலாக உங்களுக்கு இடம் கிடையாது. நீ எவ்வளவு தாங்குன்னு தெரியும், அந்த அளவுக்கு தான் கர்த்தர் இடம் கொடுக்கிறோம். அதுக்கு மேல கொஞ்சம் கூட ஒரு சின்னது தானே, கொஞ்சோண்டு தானே, இது ஒண்ணு வச்சு பாக்குறேன் நான் மேல தாங்குறேன் நான் பார்க்கலாமேனா நோ, பைபிளின் படி நான் சொல்றேன் கிடையாது, இடம் கிடையாது. நீ எந்த அளவுக்கு தாங்குன்னு தெரியும், நீ எந்த அளவுக்கு தாங்குற அந்த அளவுக்கு உனக்கு தான் ஆசீர்வாதம். சுத்த பொண்ணாய் மாற்றுவோம். அல்லேலூயா. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் வாசிக்கும் போது நீங்க கையை தட்டணுங்க, கையை தட்டணுங்க. என்ன சொல்லியிருக்கிறார் புரியுதா? சொல்லுங்க வாசிங்க. இப்ப கவனிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற நாட்களுடைய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
சோதிக்கப்படுகிற நாட்களிலே கர்த்தரே இறங்கி உனக்கு உதவி செய்கிறார். சோதனை நாட்களிலே நீ கலங்காது, சோதனை நாட்களிலே நீ தகிக்காது, சோதனை நாட்களிலே நீ திகையாது, சோதனை நாட்களிலே கண்ணீர் வடிக்காது. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லாது. இந்த நாட்களிலே தான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, சோதித்த பெண் நீ சுத்த பொன்னாய் விளங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொண்ணை எங்க வைக்கணுமோ அங்க கொண்டு போய் கர்த்தர் வைக்கும். இதுதான் வசதி சொல்லுகிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அப்ப எங்க இருந்தோ குடுங்கி தண்ணியே இல்லாத இடத்துல இருந்து குடுங்கி கொண்டு வந்து தண்ணி இருக்கிற இடத்துல நட. அல்லேலூயா. அதோடதான் சொத்தை பொண்ணா மாத்திட்டா நீ பொண்ணு எங்க வைக்கணுமோ கரெக்டா நாங்க வைப்போம். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கூடவே ஈய வச்சா எது மதிப்பு? இரும்பு வச்சா எது மதிப்பு? தங்கம் தானே மதிப்பு. கூட பக்கத்துல எது நின்னாலும் நீ டாப் கிளாஸ் தான் இருக்க. அல்லேலூயா. கூட 10 ஈய நிக்கலாம், இரும்பு நிக்கலாம், செம்பு நிக்கலாம். நான் சொல்றது புரியல, புரியுதா? கூட நிறைய ஈயங்கள்லாம் நிக்கும், செம்பெல்லாம் நிக்கும், பக்கத்துல புத்தலை நிக்கும், அலுமினியம் நிக்கும், இரும்பு நிக்கும், ஓட்ட உடசெல்லாம் நிக்கும். ஆனாலும் நீ தங்கம். உன்னை பார்க்கும் பொழுது வித்தியாசம் தெரியும். அல்லேலூயா. எத்தனை இரும்புகள் இருந்தாலும், செம்புகள் இருந்தாலும், அலுமினியத்துக்குள்ள இருந்தாலும் தங்கம் தான். தங்கத்தை கரெக்டா பார்க்க முடியும். அது உயர்வு எப்பவுமே தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சோதித்த பின் நீ பொண்ணா மாத்திட்டாரு அப்படின்னா, அந்த சோதனை நாட்களை நீ சகித்து அந்த ஒரு இருந்து கடந்து வருவாய் என்றால் உன்னை பொண்ணாய் விளக்கப்படும். அதான் அந்த வசனம் சொல்லுங்க. மறுபடியும் வசனம் அவசியம் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவருக்கு தெரிய விஷயம், அவருக்கு விஷயம் தெரியும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன் சோதனை நாட்களை குறித்து கலங்காத. கர்த்தர் உன்னை பொன்னாய் மாற்ற சோதிக்கிற காரியங்களை அனுமதித்து வைத்திருக்கிறார்கள் கண்டு அந்த சோதனை உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்த சோதனை நாட்களிலே உன் தேவன் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சங்கீத புஸ்தகத்துல 66வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தேவனே, எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு, அதே வாசி 10:11. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சோதனையினுடைய முடிவு எங்க தெரியுமா? செழிப்பான. சோதனை ஆரம்பம் இங்க வசனம் சொல்லுகிறது. தேவனே, எங்களை சோதித்து நீ நிப்பியா ஆண்டவருக்குள்ள நிக்க மாட்டியான்னு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வனாந்தரத்துல சோதித்தார். எல்லாம் கொடுத்து 3 வேளை வேலை வெட்டி இல்லாம 3 வேளை நல்லா சோறு போட்டு உட்கார வச்சா எப்படி இருக்கும்? இல்ல, எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டார் கர்த்தர். கழிவுகள் எல்லாம் நீங்கி போயிடுச்சு. அடுத்து எங்களை வலையில் அகப்படுத்தி, வலையில மீன் அகப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வலையிலே எங்களை அகப்படுத்தி, வலையில சிக்கின மீனை போல எத்தனையோ நாள் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆமென் சொல்லதான் வேணும். ஆமென் சொல்லுங்க. வலையில உட்படுத்தப்பட்ட அந்த மீன் எப்படி துள்ளி 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 மிதிக்கிறதோ, தண்ணீர் இல்லாம இருக்குது, விடுதலையோடு நீந்த முடியாம, தன் நினைச்ச இடத்துக்கு போக முடியாம ஒரு வலையில சிக்கி மாட்டிக்கொண்டதோ, அந்த போல ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கை இருந்தது. வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். தாங்க முடியாத பாரம், எத்தனையோ பாரம்.
இப்பொழுது ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல், இடுப்பிலே பாரத்தை ஏற்றி நீங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம், வெறும் சாதாரண பாரம் அல்ல, வருத்தத்தை கொடுக்கிற பாரங்கள் நம் வாழ்க்கையில எத்தனையோ இருந்தது, முன்னிட முடியாதது. எனக்கு எல்லாம் ஜாலியா உட்காந்துக்கிறேன், அதெல்லாம் நீக்கிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அதே இல்லையா, ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் பெருசா ஒண்ணும் இல்லை. அதே இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தமான பாரத்தை எங்கள் இடுப்புகளின் மேல் ஏற்றி மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணது. எத்தனை பேர் நம்ம தலையின் மேல ஏறி போனாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. என் வாழ்க்கையில நிறைய பேர் ஏறி போனானுங்க, தலையின் மேல ஏறி போனாங்க. கொஞ்சம் விட்டா ஏறி தலை மேல உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் தலை மேல உட்காந்துருந்தாங்க தெரியுங்களா? எத்தனையோ பேர் தலையின் மேல ஏறி போனாங்க. நம்ம தலையின் மேல ஏறி போகும்படி கஷ்டத்தான் பாக்குறாரு, அனுமதி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா உன்னை ஒரு மோல்ட் ஆக்கி ஒரு ஷேப் ஆக்கி கரெக்டா அவர் பயன்படுத்துகிற பாத்திரமா. ஒரு பெரிய வீட்டுல ஒண்ணு உண்டு, அது உண்டு, இது உண்டு, எல்லாம் ராஜா பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கும்படி. அதுக்காக தான் அதே இல்லையா, தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய மாளிகை கட்டப்படுகிறது. அந்த மாளிகையில கரெக்டா சரியா இங்கே கல்ல வெட்டி செதுக்கி கரெக்ட் பண்ணி, அங்க போய் மேல வெட்டி செதுக்கிறதெல்லாம் இல்ல. அங்க உன் கோபத்தை மாத்துறது, உன் எரிச்சலை மாத்துறது, உன்னுடைய பாவ காரியங்களை மாத்துறதெல்லாம் கிடையாது. இங்கேயே எல்லாம் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி அந்த கல்ல அப்படியே தூக்கி போய் மேல இங்கேயே சரி பண்ணிதான் அந்த கல் நேர போய் வச்சு அங்க வச்சு அப்படியே கல் வெட்ட. அங்க போய் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது, இது கொஞ்சம் வெட்டணும், இது கொஞ்சம் உடையணும், இது கொஞ்சம் இழக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அப்படியே இங்க கரெக்ட் பண்ணி நேரா போச்சுன்னா அந்த மாளிகையில போய் உட்கார்ந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக தீயையும் தண்ணீரையும் கடந்து. எத்தனை நம்முடைய வாழ்க்கையில தீயையும் தண்ணீரையும் கடந்து ஒருத்தரை கேட்டா தெரியும். எத்தனை காரியங்கள் தீயையும் தண்ணீரையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் அவைகள் நம் மேல் பொருளாதபடி கர்த்தர் நம்மோடு கர்த்தர் நம்மோடு கொடுத்த சோதிக்கிறவர்களோடு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார்னு அதுக்குதான் முன்னாடியே பல வசனத்தை காண்பித்தேன். சோதனை நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் வசனத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்திருக்கிறோம். வீட்டில் யாரை வந்தது? வீட்டில் அந்த பாதையில எல்லாம் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லுங்க. அதோட வலையில் அகப்படுத்தும் போது புடமிடுகிறது போல புடமிடும் பொழுது, வருத்தமான பாரத்தை நம்ம மேல வெட்டும் பொழுது, மனுஷன் தலையின் மேல ஏறி போகும் பொழுது, தண்ணீரை கொண்டு வரும் பொழுதும் அவர் போல் இருந்து அடுத்து என்ன செய்யறாருன்னா, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னா அந்த பாதையில் எல்லாம் அவர் கூட இருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த பாதையை நம்மை மேற்கொள்ளாதபடி, அதான் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த பாதையெல்லாம் நம்மை மேற்கொள்ளாதபடி அந்த பாதையை கவர்ந்த கர்த்தர் உதவி செஞ்சிருக்க. கர்த்தருக்கு இப்போ சோதனை வருது, அதுல இருந்து ஈஸியா தப்பித்துக் கொள்ளவும் ஒரு சில வசனங்கள் இருக்கு. அதை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 22:46 வாசி. நீங்கள் முத்திரை பண்ணுகிறதென்ன, சோதனைக்கு உட்படாத வரைக்கும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆமென். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் நம்மை பாதுகாக்கும். சோதனை வருவதற்கு முன்பாக நம்ம ஜெபிப்பது நல்லது. அப்படி ஜெபிக்க விட்டுட்டு சோதனை வந்திருந்தாலும் நீ ஜெபிச்சுன்னா அந்த சோதனையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அதை அடுத்து அந்த மத்தேயு வாசிங்க. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது சோதனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். பழைய பாட்டுல இந்த ஆசீர்வாதம் கிடையாது.
நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு உண்டான கிருபையின் ஜனங்களுக்கு, கிருபை பெற்ற ஜனங்களுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை. உனக்கு மட்டும் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும். அல்லேலூயா. வெளியிலிருந்து நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபம் சோதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. அவன் சொல்லுங்க. அப்ப ஜெபிக்க 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 உன்னை சுத்த பொருளாய் மாற்றும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாதையை பார்க்க முடியுமே கண்டிய உன் வாழ்க்கையில செயல்படாது. அது வந்து எட்டி பார்க்க வேண்டி உன்னோடு கூட பயணிக்க முடியாது. ஏனென்றால் உன்னோடு பயணிக்க ஜெபம் கூட வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நான் எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் கவனிங்க. நான் முடிக்க போகிறேன். மிக முக்கியமான ஒரு சத்தியம். சிங்க எதிக்குள்ள நீ போகாமே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்த. நீ அக்கினி சூளைக்குள்ள போகாம, அந்த சோதனைக்குள்ள போகாமே சுத்த பொண்ணாய் மாறும். அந்த அக்கினிக்குள்ள கர்த்தர் என்றது போல நீ அக்கினிக்குள்ள போகாமலேயே கர்த்தர் உன்னோடு வந்து இருக்கிறதை காண்பிக்கும். நீ சிங்கப்பூட்டிக்கு போக தேவையில்லை. அந்த சோதனைக்குள்ள கடந்து போய் நீ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெபம் அந்த ஒரு பிளாஷ் மாதிரி எப்படி ஒரு செகண்ட்ல எப்படி கடத்திடும். நான் சொல்றது விளங்கி கொள்கிறேன். இதெல்லாம் என் அனுபவ சாட்சியோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதனை நாட்கள் சோதனை வராம இருக்கும். எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் காரியம் வரப்போகுதுன்னு உடனே நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இல்ல தனியா ஜெபிப்பேன். எப்படியோ ஜெபிச்சு பார்த்துன்னா அது இருந்த இடம் தெரியாம. நீங்க அக்கினி சூளைக்குள்ள போய் சோதிக்கப்பட்டுதான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. நீங்க சுத்த பண்ணணும்னு காண்பிக்கணும்னு அவசியம். புதிய பாட்டுக்கு நான் சொல்றேன். பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல இருக்க இயேசுவின் கிருபை காலத்துல இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் மகாபெரிய ரட்சகர் நமக்கு இருக்கிறார். சிலுவையில சகலத்தையும் அவர் செய்து முடித்தபடியாக நான் சொல்லுகிறேன். சிங்கக்கடியில போய்தான் நீ ஒரு ஜெப வீரன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது என்பதை நிரூபிக்க அல்ல, சிங்க குகைக்குள்ள போகாமலேயே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரு ஜெப வீரன் என்பதை காண்பிக்கும். சோதனையை கடந்து போய்தான் சுத்த பொண்ணாய் மாறணும் இல்லை, ஜெபம் உன்னை சுத்த பொண்ணாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. ஒரு சபைக்கு ஜெபம் முக்கியம். அடுத்த இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 4வது அதிகாரத்தை 1-2. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அதாவது நமக்கு என்ன தேவைன்னா இயேசு சோதிக்கப்பட்டார். எத்தனை நாள்? 40 days. யாரால சோதிக்கப்பட்ட? பிசாசினால சோதிக்கப்பட்டார். ஆனா அவர் தனியா போறார். கூட யார் போனது? அடுத்து மேற்கொள்ள ஃபர்ஸ்ட் ஜெபம் மேற்கொள்ளணும்னு சொன்னேன். சோதனையை அடுத்து நான் சொல்றேன் ஆவியானவரால மேற்கொள்ள முடியும். 40 நாள் சோதிக்கப்படாது. அந்த 40 நாளிலையும் பிசாசு ஆண்டவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியல. என்னென்னமோ காரியங்களை கொண்டு வந்து வைக்கிறான். காரணம் பரிசுத்த ஆவியானவர். அந்த 4வது வசனம் அருமையா இருக்கும். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனா 14வது வசனம் சோதனையெல்லாம் முடிச்சு 40 நாள் முடிச்சு வெளியே வராது. 14வது வசனத்துல ஆவியானவருடைய பலத்தினாலே வந்தார். போதும். எப்படி வந்தாரு? ஆவியானவரால போனாரு. சோதனையில சோதனை வர 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 ஆவியானவருடைய பலத்தினாலே திரும்பி வந்தார். பிசாசு தோற்று அங்கிருந்து போனான், வெட்கப்பட்டு போனான், பின்வாங்கி போனான். அவரை கிட்ட ஒண்ணும் நடக்காது என்பதை நினைத்து போனான். ஆமானை போல வெட்கப்பட்டு முக்காடிட்டு போனான். அந்த 40 நாள் சோதனையில இயேசு இடத்துல ஒண்ணுமே அவன் வாழாட்ட முடியல, ஒண்ணுமே கொண்டு வர முடியல. எல்லாத்தையும் ஜெயித்தார். காரணம் என்ன? ஆவியானவராலே உள்ள போய் ஆவியானவருடைய பலத்தினாலே
சோதனை நாட்களிலே நீ ஆவியானவரோடு இருந்தால் ஆவியானவருடைய பலத்தின் மேல் பலன் அடைந்து அந்த சோதனையில் இருந்து நீ வெளியே வருவாய். ஆனா அந்த சோதனை என்று சொல்ல முடியாது. ஏன்னா சோதனையில ஒன்னாவது வந்து அவன் பிசாசு ஜெயிச்சிருக்கணும், ஒன்னாவது அவன் நினைச்சது நடந்திருக்கணும், ஒன்னாவது இயேசுவின் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கணும். ஒண்ணு கூட கொண்டு வர முடியல. அவன் வெட்கப்பட்டு அந்த சோதனை நாட்களில் சோதனை கொண்டு வந்தவன் அவன் சோதனையாகி போனான், சோதனையாகி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியெல்லாம் எத்தனை பேர் தெரியும் தெரியல. கவனிங்க, ஆவியானவர் உன்னோடு கொடுத்த அப்ப ஒரு சோதனை வருது, ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அந்தோடு என்ன செய்வா அப்படி இப்படின்னு தவறு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய உதவியை நாடி தேடுங்கள். அல்லேலூயா. ஆவியானவருடைய பிரசனத்துக்குள்ள வந்துருங்க, ஆவியானவருடைய ஹெல்ப்பை கேட்டு வாங்கி கொள்ளுங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த சோதனையெல்லாம் ஒண்ணு விடாம உங்களை ஒண்ணும் செய்ய முடியாம விலகி போயிடும். அப்படியே பாம்பு வாழை சுருட்டியில் பெட்டிக்குள்ள போன மாதிரி அவன் வெளியே போனான், அவன் தோற்று போனான். ஒண்ணு கூட அவன் நினைச்சது நடந்துதான், ஒண்ணு கூட நடக்கல. அவன் சொல்லுங்க, 40 நாள் 4 நிமிஷம் போட இன்னைக்கு சோதனையில் விழுந்துடுறான் மனுஷன். 40 நாள் சோதிக்கப்பட்டபடி வனாந்தரத்துக்குள்ள போனாரு, ஆவியானவரோடு உள்ள போனாரு. வரும்பொழுது ஆவியானவருடைய பலத்தோடு ஒரு திரும்பி வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் தான், இன்னொரு வசனம் கூட வாசிங்க. இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 4:1 வாசி. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனா வரும்பொழுது ஜெயமாய் பிசாசை ஜெயித்து வெளியே வந்தார். உங்களாலே அவரால் ஜெயிக்க முடியும்னா அவருடைய பிள்ளைங்களாலேயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய வசனம் காண்பித்தாங்க எப்படி எல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் சோதனை நாட்கள்ல. உனக்கு வருகிற சோதனை காலத்துல நீ கலங்காதே, தைரியமாயிரு, இயேசு உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சோதனை மாறணும் உடனே இருந்து முழங்கால் போட்டு செபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. ஜெபத்தால முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படி வைத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தை பொய்யாகாது. ஆமென் சொல்லுங்க. அதே போல 40 நாள் சோதிக்கப்பட பிசாசினால கொண்டு போகப்பட்டார். வரும்போது ஆவியானவருடைய ஜெயத்தினாலே இயேசு மறுபடியும் ஜெயித்து வந்தார். அல்லேலூயா. கல்வாரி மலையில மக்கள்ங்க இந்த இடத்திலேயே இயேசு ஜெயித்து தாங்க வெளியே வந்தார். அவன் கொண்டு வந்த அத்தனை சோதனையும் முடக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் செயலிழந்து போனது. அவன் என்னென்னவோ நினைச்சுன்னு வந்தான். அதே போலதான் இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு மத்தியில செய்யப்படி என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு வருவான். ஆனா நீ ஆவியானவர் துணையை வைத்துக் கொண்டால், ஆவியானவருடைய உதவியை சார்ந்து கொண்டால், ஆவியானவருடைய தயவை நீ பெற்றுக் கொண்டால், நிச்சயமாய் நீ இயேசு ஜெயித்து வெளியே வந்தது போல நீ எல்லாவற்றையும் ஜெயித்து வெளியே வருவாய். அல்லேலூயா. அந்நேரம் விட்டு விலகி போனான் என்று வேதம் சொல்றது. சோதனையை சகிக்கிற மனுஷன் சோதிக்கப்பட்டு எல்லாருமே நான் சொல்றேன் அந்த கோல்டுல கலப்படத்தை கொண்டு வரலாம் சாசு உன்னை சுத்தம் கொண்டாடி. நீ ஒரு விலை மதிக்க முடியாத பொண்ணு, நீ ஒரு ஆபரணம், ராஜா வீட்டுல அலங்காரமான கிரீடம், நீ ஒரு பொற்பாத்திரம். அப்போ நீங்களே பொன்னாக வைக்கும்படிதான் கர்த்தர் ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி அனுமதித்து உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தி உன்னை சுத்த பொன்னாய் மாற்றும்படி கர்த்தர் ஒரு சில நேரத்துல
சோதனையை அனுமதிப்பது உண்டு. தீங்கினால் சோதிக்காத ஞாபகங்களை வாசிங்க அந்த கடைசி அந்த வசனத்தை வாசிக்க நான் முடிக்கிறேன். 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பயங்கரம் போராட்டம் பிரச்சனை ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அந்த ஆராய்ச்சி பார்த்தா அந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா தெரியும். நம்முடைய மாம்ச கிரியையினால பிசாசுக்கு இடம் கொடுத்து அதனால வருகிற போராட்டங்கள், நம்ம மாம்சத்துல தேர்ந்தெடுக்கிற காரியத்தின் நிமித்தம் வருகிற போராட்டங்கள், கண்ணீர், பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை என்று சொல்ல முடியாது. அதான் எனக்கு ஒரு தெளிவா நல்லா விளங்கி கொள்ளுறேன். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பயங்கர கண்ணீர் இருக்கும், கஷ்டம் பயங்கரமா, கடவுள் ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாருன்னு தெரியல, ஏன் விட்டாரு, என்னை கைவிட்டாரான்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள போனீங்கன்னா பல ஓட்டைகள் இருக்கும். சரி பண்ண முடியாது, ஆண்டவரோடு ஒத்து போக முடியாது, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியாது, ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்க முடியாதபடி அவர்கள் நடக்கிறபடியாக ஒரு சில நேரத்துல வியாதி, பலவீனம், கஷ்டம், குடும்பத்துல சண்டை, இப்படி ஏதாவது ஒரு காரியம் பிள்ளைகள் மூலயமா, பெற்றோர்கள் மூலயமா, வெளியே எவனோத்தம் போறவன் மூலயமா, யாருன்னே தெரியாது அவன் மூலயமா, இப்படி அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் வர காரணம் என்ன தெரியுமா? ஒரு சில நேரத்துல அது ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை. அதை விட்டு வெளியே வரணும்னா ஜெபம், பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சோதிக்கிறார் என்றால் அவர் நற்காரியத்துல வைத்து வேதத்துக்கு ஒத்து வேத வார்த்தையின்படி ஒரு சில நேரத்துல அனுமதிப்பது. ஆனாலும் அது மேற்கொள்ள ஒரு நாளும் கர்த்தர் இடம் கொடுக்கிறது இல்லை. ரெண்டாவது, ஏன் இதை அனுமதிக்கிறார்னா, நீ சுற்ற புண்ணாய் மாறி தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமா அந்த ஆலயம் முழுவதும் பொறுத்தகட்டால மூடப்பட்டது. ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பணிமூட்டம் பொறுத்தகட்டால மூடப்பட்டது. ஆலயத்துல உள்ள போனாலுமே தங்கம் தான். வாசிச்சு பாருங்க, ஆசிரியப்பு கூடாரத்துல அத்தனை பனிமுட்டுகளும் தங்கத்தாலதான், மரத்தால செஞ்சு மேல தங்க தகட்டால மூடப்பட்டது. ஆலயம் ஃபுல்லா அப்படியே சர்ச்சு ஃபுல்லா தங்க தகட்டால மூடினா எப்படி இருக்கும்? தங்கம் அதுக்கு பயன்பட்டதுங்க. அந்த மாதிரி விலையேற பெற்ற இடத்துல நீ ஆலயத்துல இருக்கும்படி, அவரோடு இருக்கும்படி ஒவ்வொரு பரிசுத்த பனிமுட்டும் தங்கத்தால மூடப்பட்டது. அப்போ அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்படி ஒரு சில நேரத்துல கர்த்தர் அனுமதிப்பது உண்டு. அந்த நேரத்துல உன்னை பக்குவப்படுத்த, பலப்படுத்த, பரிசுத்தப்படுத்த, சாட்சியாய் நிற்க கர்த்தர் இந்த காரியங்களை விட்டு வைப்பது அனுமதிப்பட்டு உண்டு. ஆனா பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே மாட்டார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஜெயம் எடுத்தவர் தான் நம்மோடு கூட இருக்கு. எல்லா கண்களின் மூடி இந்த வாழ்க்கையில் உடைய காரியத்தை குறித்து கலந்தார்கள். உங்களை கர்த்தர் சுத்த பொண்ணாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை விளையாடப்பட்ட இடத்துல வைக்கும்படி, உனக்கென்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் இதை எல்லாம் அனுமதிக்கிறார்கள். கண்களை மூடியதை சொல்லித்த அன்பின் பரிவகத்திற்காகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சமூகப்படுகிறீங்களா? அந்தவரே, நான் போகும் பாதை கர்த்தர் அறிவார். அவர் என்னை சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. நாங்கள் பொன்னாக மாற நீர் எவ்வளவு காரியங்களை எங்களுக்கு செய்கிறீர் ஆண்டவரே. உங்க சமூகத்துல, ராஜாவுடைய சமூகத்துல, அந்த பரலோக ஆலயத்துல நாங்கள் அலங்கரிப்பாய், அலங்காரமாய் அந்த ஆலயத்துல இருக்கும்படி எங்களை பொன்னாக மாற்றுகிற, பொன்னாக விளங்க பண்ணுகிற தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரையா. தந்திருக்கிற அத்தனை பேரும் சுத்த பொன்னாய் மாற உங்களுடைய சமூகத்துல பொன்னாய் தந்தவரை அலங்கரிக்கப்பட, தங்கமாய் அலங்கரிக்கப்பட கர்த்தருடைய செய்க. தந்திருக்கிற அத்தனை பேரையும் என் தேவனா சொல்லுங்க. எல்லா துணிகளும்
இயேசுவின் மூலம் பிதாவே.